கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருகிற அந்த மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்க காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் கர்த்தராலே வாய்க்கும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் தொழில், வியாபாரம், உங்கள் குடும்பம், உங்கள் விவசாயம், உங்கள் ஊழியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில், உங்கள் அறிவில், புத்தியில் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, பிரயாசப்பட்டிருப்பீங்க, காரியம் தோல்வியாய் முடிந்திருக்கலாம். இன்றைக்கு தோல்வியாய் முடிந்த அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு காரியம். முதலாவதாக, உங்களுடைய காரியத்தை, அதாவது உங்கள் பிரச்சனை, தேவை, குறைவு, நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை, இப்படிப்பட்டதை முதலாவதாக யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரத்தான் செய்யும். அந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பணும். முதல்ல அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் அவரை நம்பிருங்கள். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் செய்யுங்க, உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீர் அல்லவோ. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் காரியத்தை வாய்க்க வேண்டும் என்று ஜெபித்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.